வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்பாத்தி பூரிக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷான வறுத்த அரைச்ச பச்சை பட்டாணி கிரேவி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பச்சை பட்டாணியை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை பட்டாணியை நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு குக்கருக்கு மாற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மசிகிற அளவுக்கு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் பச்சை பட்டாணி கடிப்படுற மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் விசிலை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி சாஃப்டாக வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கிரேவியும் நல்லா திக்காக இருக்கும். ஓகே, இப்போ இது இருக்கட்டும். நம்ம வறுத்து அரைக்க வேண்டிய மசாலா பொருட்கள் என்னென்னங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 10 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. 7-8 பல்லு பூண்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு பீஸ் இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம 2 மிளகாய் சேர்த்துருக்கோம், இஞ்சி சேர்த்துருக்கோம், அது போக மிளகு சேர்த்துருக்கோம். ஸோ காரம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அப்புறமா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாம் வறுத்தாச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வறுத்து அரைச்ச மசாலா ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கிரேவி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பச்சை பட்டாணியை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பட்டாணி இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும். கிரேவி நல்லா திக்காக வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான வறுத்தரைச்ச பச்சை பட்டாணி கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி பூரிக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, அப்புறமா ரைஸ்க்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மசாலா வறுத்தரைச்சி சேர்த்துருக்கிறதுனால இது நல்ல வாசமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.